இதுக்குள்ள இருக்கீங்களா? அங்கே போயிடுச்சு. ஓ, யானை வந்து ஊற்று மாதிரி தோண்டுதுங்க. மேலேங்க மேலே தெரியுதா உங்களுக்கு? அது லெப்பர்டு ஏதாச்சும் கீழே வேட்டையாடி மேலே தூக்கி வச்சு சாப்பிட்டு மிச்சத்தை மேலே வச்சுட்டு போயிடும். வேற எதுவும் வந்து சாப்பிட்டு போயிடும். பயங்கரமான யானை காடாட்டு இருக்குங்க. வரதே பார்த்து பார்த்து தான் வரணும். மாட்டேங்க இதில் கொம்பு குத்து தான் சார். இந்த பட்டையை உரிச்சு சாப்பிட்றது, மெடிசன் சாப்பிட்றது. காட்டு முடியுங்க. ரொம்ப பக்கத்தில் தாங்க கால். மழை பெய்யும் போது வரும்போது இதெல்லாம் தண்ணி போகுங்க. பக்கத்துலேயே வேட்டையாடுதுன்னா சென்னையாக தான் இருக்குங்க. அந்த உச்சியெல்லாம் போய் இந்த டவரெல்லாம் யானை தள்ளி விட்ருங்க சார். ஓ, அதுக்கே ஏறுதுங்க. ஆமாம். நிறைய பக்கு நம்ம போகிற வழியெல்லாம் அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய பகுதி தான். இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா புலி, சிறுத்தை எல்லாம் வந்து படுக்குங்க. தண்ணியை குடிக்கிறதுக்கு ரொம்பவே விரும்பும். எல்லாம் வந்து காட்டு மாடு, மான்லாம் இறங்குற வழிங்க தண்ணிக்கு. சிறுத்தை எல்லாமே போகுங்க. அப்போ பாதி தூரம் போகுது சார். சிறுத்தைலாம் டாப் வரைக்கும் போகும். வரையாடு போயிருங்க. வரையாடு டாப் போயிடும். டாப்லாம் நிற்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:40ங்க. காலையில் ஏர்லியாக நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா 5வது டைகர் ரிசர்வா தமிழ்நாட்டில் நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் போகிறோங்க. இன்னைக்கு வந்து நம்ம அங்கே ட்ரெக்கிங் வந்து புக் பண்ணியிருக்கோங்க. செண்பகத்தோப்பு ட்ரெயில்னு சொல்லிட்டு மாடிரேட்டில் வரும். ஸ்ரீவல்லிபுத்தூர் வனச்சரணாலயத்துக்கு உட்பட்ட பகுதிங்க. நம்ம அங்கே போயிட்டு என்ன மாதிரி வனவிலங்குகள் எல்லாம் பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். அங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து கிரிசல் ஜெயின்ஸ் குரல்னு சொல்லிட்டாங்க. மலபார் ஜெயின்ஸ் குரல் மாதிரியே பெரிய சைஸு சாம்பல் கலரில் இருக்குங்க. நம்ம அங்கே மட்டும்தான் அதை பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு அந்த அணிலெல்லாம் பார்க்க முடியுதா என்னங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. இப்போ பெட்ரோல் பங்க்கில் வந்து டீசல் போட்டு ஏரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இன்றைக்கி ட்ரெக்கிங்க்கு ரிப்போர்ட் பண்ணுற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட 5 hours காட்டுதுங்க. 300 கிலோமீட்டரு கிட்டத்தட்ட. மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர். இந்த ஃபாரஸ்ட்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 1016 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் கோர் வந்து 641 ஸ்கொயர் கிலோமீட்டர். பஃபர் பார்த்தீங்கன்னா 375 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. இங்கே வந்து 18லேருந்து 20 புலிகள் இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரூட் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் வழியாக மதுரை வழியாக நம்ம அப்படியே போவோம். 6 மணிங்க, வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. நம்ம மதுரை தாண்டி ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். நம்ம போயிட்டு இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா தென்காசி ரோடுங்க. ராஜபாளையம் வரைக்கும் பைபாஸ் போட்டு முடிச்சிருக்காங்களாமா. பாருங்க, ஹில்ஸை பார்த்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். சுற்றியும் ஹில்ஸ் தாங்க ரைட் சைடில் ஃபுல்லாக. நம்ம கிட்டத்தட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாச்சுங்க. ஒரு 4-5 கிலோமீட்டர் தான். எகெயின் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10-12 கிலோமீட்டர் நம்ம போகணும். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அங்கே தான் வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிறதுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பக்கம் வந்தாச்சுங்க. தேர் முன்னால் இருக்கு பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுங்க. நம்ம பார்க்குற இந்த கோயில் கோபுரம் தாங்க தமிழ்நாடு சிம்பலில் வர்றது. ஃபுல்லாக மெயின் ரோட்டில் ஃபுல்லாக பால்கோவா கடை தாங்க கோயில் பக்கத்தில். நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கதிரவன் சொல்லிட்டுங்க. இங்கே 2 ஹோட்டல் இருக்குது. ரெண்டுமே ஒரே கடை தான் நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டருங்க. குளத்தில் தண்ணி இல்லைங்க, கோயில் குளம்னு நினைக்கிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்குது. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வறண்டு மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் நம்ம போவோம் செக் போஸ்ட்டுக்கு. ரோடு கொஞ்சம் ரொம்பவே அகலம் கம்மியாக இருக்குது. எதுக்கால வண்டி வந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க. பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோட வியூ. தென்னை மரம், பனை மரம், வாழை எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனால் தண்ணி கொஞ்சம் இந்த டைமில் கம்மி போலைங்க, வறட்சியாக இருக்குது. மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. நமக்கு ஒரு 30 minutes ஆகுதுங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இந்த செண்பகத்தோப்பு செக் போஸ்ட் வரக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் புலியோட ஃபோட்டோ. செக் போஸ்ட் வந்துட்டேங்க. செண்பகத்தோப்பு எக்கோ ஷாப் இதுதான் வந்து ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து ட்ரெக்கிங் கூட்டு போகிறவங்க வந்துடுவாங்க. இங்கேருந்து நம்ம வந்து நம்மளோட வண்டியில் கொஞ்சம் தூரம் போகணும். போயிட்டு அங்கேருந்து வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். சாம்பல் நிற அணில் பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்பாட் பண்ண முடியலங்க. வந்ததுலேருந்து மாந்தோப்பு தான் செக் போஸ்ட் பக்கத்துலேயே. இதுக்குள்ளார அணில் நிறையா இருக்குங்க. ஆனால் நம்ம இன்னும் ஸ்பாட் பண்ணல.
போகிற வழியில் நிறைய இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து 800 மீட்டர் வந்து நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகணுங்க. எல்லாம் ட்ரையாக இருக்குங்க. காட்டுக்கோழி. நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் வந்து இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஏரியாலலாம் புலி இருக்குங்களா? புளிக்கே கிடையாது சார். கிடையாதுங்க. லெப்பர்ட் இருக்கு, சிறுத்தை, யானை இருக்குங்க, காட்டை. புலிங்கெல்லாம் மேலே டாப்ல சார், கீழே வராது. ஓகே ஓகேங்க. புலி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளைன்ஸில் தானே இருக்குங்க. ஹில்ஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கலாம். அது இங்கே வந்து ரொம்ப வெட்ட போகுது சார். இதுக்கு இடம் கிடையாது, இருக்காது. கூலிங்காக இருக்கணும் அதுக்கு இடம். ஓகே ஓகேங்க. அங்கே தான். ஸோ அதனால லெப்பர்டு கீழே வந்துடுதுங்களா? ஆமாம், கீழே வராது. லெப்பர்டு கீழே இருக்கும். ஆமாங்க. புலி இருந்துச்சுன்னா அங்கே லெப்பர்டு இருக்காதுங்க. சவுண்டு பாருங்க. இதெல்லாம் ப்ரைவேட் லேண்டுங்க. ஆமாம் சார். யானைங்களா? யானை வெளியேறினதா? எப்போ ஏறினதுங்க யானை? நேற்று நைட்டுங்களா? இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிறேன். ஓகே ஓகேங்க. டஸ்கருங்களா? ஆமாம். இது என்ன தோப்புங்க? மாந்தோப்புங்களா? மாந்தோப்பு. ஓ, மாங்காயும் அதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ சீசனும் கிடையாது. இதெல்லாம் இந்த ஸ்மெல்லுக்குள்ளே போகுங்க. ஆமாம். நேற்று நைட்டு யானை இங்கேயே வந்திருக்குங்க. இந்த ஃபென்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கு மாந்தோப்போட. இதனால இந்த இடத்துக்கு செம்பகத்தோப்புங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த செண்பக மரம் நிறையா வந்துருக்கு சார். ஓகே ஓகேங்க. இப்போ ஆனால் மாந்தோப்பு தான் நிறையா. ஆமாம். மாமரங்க நிறைய இருக்குங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல. கண்டிப்பாக பாதி இந்த மாதிரி இருக்குங்க. இந்த காட்டில் யானை, சிறுத்தை, கரடிங்க, புலி, அப்புறம் மானில் என்னென்ன வகை இருக்குங்க? மான் இருக்கு, புள்ளிமான் இருக்கு. ஓகேங்க. கேளைமான் இருக்கு. புள்ளிமான், கேளமான், மிலாங்க, சாம்பர்மான் இருக்கு. மிலாங்க, பைசன் இருக்கு. ஓகே. சருகுமானுங்க. ஓகே ஓகேங்க. சொல்லுவாங்கல்ல. ஆமாம்மாங்க. சென்னாய் இருக்கு. ஓ, தேவாங்கன்னா இது சொல்கிறீங்க லங்கூர்? லங்கூர் கிடையாது. தேவாங்க சிறுசாக இருக்கும். ஓகே ஓகேங்க. நான் என்ன பார்த்தது நைட்டில் பார்க்க முடியும். நைட்டில் மட்டும் தான் இருக்கேன். ஏன் அவங்க சொன்னீங்களா? அந்த அவருக்கு பாருங்க, இது பேர் தான் தேவாங்க. ஓகே ஓகேங்க. நைட்டில் மட்டும்தான் பார்க்க முடியுங்க. பகல் லக்கு இருந்தால் பார்க்கலாம். பகல்லையும் பார்க்கலாம், எப்பயாச்சும் ஒரு காலம் பார்க்க முடியும். ஓகே ஓகேங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. இங்கே மலபார் ஜெயின் ஸ்கூல்லாம் பார்க்க முடியுங்க? மலை பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுங்களா? அது மலபார் மலைக்கு எந்த பக்கம் தான். ஓகே ஓகே. ஓ, அது டெரிட்டரி மாதிரி தாங்க. ஆமாம். டெரிட்டரி வச்சு தான் வர மாட்டேறேங்க அணில். மலபார் ஜெயின் ஸ்கூல் இந்த பகுதியில் பார்க்க முடியாது. இங்கே பார்க்குற சாம்பல் நிற அணில் வந்து கிரெசெல்டு ஜெயின் ஸ்கூரல் வந்து மித்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்க்க முடியாதுங்க. தெரியுது பாருங்க. தெரியும், நீங்கள் பாட்டியில் பார்க்கலையா? பார்க்கலாம். இந்த மரத்தில் இருந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. பண்ணிக்கலாம். எப்படி அப்படி ஜூம் பண்ணுங்க. இந்த அணில் பார்த்தீங்கன்னா மரத்தில் தலைகீழாக அப்படியே படுத்திருந்தது. ஆனால் மரத்தோட கலருக்கும் அணிலோட கலருக்கும் நம்மளால் கிளியராக பார்க்க முடியல, கேமப்ளஜ் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் லைட்டாக மூவ் ஆகும்போது நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட் டைமாக இந்த அணிலை பார்க்குறேங்க. இதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இங்கே ட்ரெக்கிங் வந்தது. இந்த அணில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு மலபார் ஜெயின் ஸ்கூல் மாதிரியே தாங்க இருக்கும். கலர் மட்டும் சாம்பல் கலரில் இருக்கும் மேலே உடம்பு. இந்த அணிலோட லென்த்து பார்த்திங்கன்னா உடம்பு பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர்லேருந்து 45 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்களாமா. அப்புறம் வால் பகுதி வந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்களாமா. அப்புறம் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோவிலேருந்து 3 கிலோ வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்களாமா. அப்புறம் உணவுக்காக பார்த்திங்கன்னா பழங்கள், கொட்டைகள், மரப்பட்டைகள், அப்புறம் பூச்சிகள், சம்டைம்ஸ் பறவைகளோட முட்டைகள் எல்லாமே சாப்பிடுங்களாமா. நம்ம சாம்பல் நிற அணிலை தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தாங்க பார்க்க முடியும். அதுபோக கேரளாவில் சின்னார் வனவிலங்கு சரணாலயம், அதுபோக கர்நாடகாவில் காவிரி வனவிலங்கு சரணாலயத்துலேயும் வந்து பார்க்க முடியும். அதுபோக இலங்கையிலும் ஒரு சில பகுதிகளில் வந்து இந்த சாம்பல் நிற அணில் வந்து இருக்குதுங்களாமா. நம்ம இந்த அணிலை ரொம்பவுமே ஆக்டிவாக ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவறதெல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. கிட்டத்தட்ட மலபார் ஜெயின் ஸ்கூல் மாதிரியே பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு பயங்கரமாக ஃப்ளை பண்ணுதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா மலபார் ஜெயின் ஸ்கூல் மாதிரியே 5-6 கூடு வந்து கட்டி வாழுதுங்க.
செக் போஸ்ட்குள்ளார வந்ததையுமே அங்கே பெரிய பெரிய மரங்கள் அதில் எல்லாமே இதோட கூடெல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. மத்தியான டைமே இந்த வழியாக கிராஸ் ஆகும், நம்ம பார்க்க முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம வந்த டைமில் அணிலோட மூவ்மெண்ட் அந்த இடத்துல பெருசாக இல்லைங்க. சாமல் நேர் அணில் பார்த்தாச்சுங்க. கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது, ஆனால் இதை விடவே ரொம்ப பக்கத்துலலாம் இங்கே பார்க்க முடியுங்களாமா. இந்த அணில் இங்கே மட்டும்தாங்க இருக்குது இந்த காடுகளில். ட்ரெக்கிங்கில் சிறுத்தையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம் சார். ஓகேங்க. இந்த போன வாரம் தான். எந்த இடத்துலைங்க? மேலேங்க. இங்கே நம்ம போகிற வழி தான். வேறு எந்த அனிமல்லாம் பார்த்துருக்காங்க இது வரைக்கும் ட்ரெக்கிங்? ட்ரெக்கிங்களா சார்? ஆமாங்க. பைசன் பார்த்துருக்கா, சாம்பார்டி, கேளமான், சென்னாய், சிறுத்தை, ஓகே. நம்ம எலிஃபண்ட் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க சார். அதுபோக பேர்ட்ஸுங்க? பேர்ட்ஸு நிறைய இருக்குது சார். அது வந்து இப்போ மழை நேரம் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்க. இவ்வளோ அவ்வளோவா வெயில் அதிகமாக இருக்கனால பேர்ட்ஸு அதிகமாக வராது. ஓகேங்க. பாம்பு இல்லைங்க? பாம்பு நம்ம தான் பார்க்குறதுக்கு ரொம்ப வேறுங்க. ஆமாம் சார். ஆனால் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு நம்ம போகிற வழியில் அது ரொம்ப கிராஸ் ஆகாது பாம்பு வந்து. ஓகே. இது வந்து சாம்பல் நிற அணிலுக்கோசரமே ஸ்பெஷல் வனச்சரணாலயங்க. ஆமாம் சார். பேர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில் வனச்சரணாலயம். எண்டமிக்னால அதை வந்து சேர்த்திருக்காங்க, பாதுகாக்கிற பகுதி. இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேப்பராக ஏறுற மாதிரி இருக்குங்க. நம்ம அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிளைன்ஸ் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த காடு வந்து பெரியார் டைகர் ரிசர்வு, களக்காடு முன்னந்தரை டைகர் ரிசர்வு, ஆனமலை டைகர் ரிசர்வ் கூட அப்படியே கனெக்ட் ஆகுதுங்க. ஸோ அங்கே இருக்கிற அனிமல் மைக்ரேட் ஆகி இங்கேயும் வரலாம், யானைகள்லாம். இதுலலாம் யானை நடந்து வருங்க. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா உச்சிக்கு நேராக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பங்களா ஒன்று இருக்குங்களாமா. அது வந்து இப்போ ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் வந்து போய் தங்குவாங்க போலங்க. ஏரியா பார்க்க போனால் அங்கே போய் தங்கிக்கிறது. ஓகே ஓகே. மலை அங்கேருந்து பார்த்தா எல்லா வியூவும் கவர் ஆகுங்க. எல்லாம் தெரியும் சார். அனிமல்ஸும் அங்கே வரைக்கும் உச்சிக்கு. அங்கே வரைக்கும் அந்த உச்சியிலலாம் அந்த உச்சியிலாம் போய் இந்த டவரெல்லாம் யானை தள்ளி விட்ருங்க சார். ஓ, அதுக்கே ஏறுதுங்க. ஆமாம். நம்ம போக முடியாத பகுதிக்கெல்லாம் யானை போயிடும். யானை வழியே அதான் அந்த டவருக்கு கிடந்தா வழியும். ஓகே. யானை போகிற வழி தான் சார் அது. யானை போகிற வழியில் தான் நம்ம போகிறோங்க அங்கே. ஆமாம் ஆமாம். யானை தான் வழியை போட்டு கொடுக்குது. யானை தான் வழியை போட்டு கொடுக்குது. நம்மளுக்கு இந்த ஃபால்ஸ் மாதிரி தெரியல சார். ஆமாங்க. அந்த வழியை போய் அதில் மேலே ஏறி அந்த வி மாதிரி இருக்குது பாருங்க, அங்கே போய் ஜாயிண்ட் அடித்து அதில் அப்படியே நேரம் நம்ம அங்கே பங்களா வந்துடுவோம். ஓகே ஓகேங்க. அந்த ஃபால்ஸில் வந்து மழை காலங்களில் தண்ணி வரும். நல்லா விடும் சார். இப்படியே வந்து காட்டாரில் கலந்துருங்க. ஆனால் இப்போ தண்ணி எல்லாம் ட்ரைங்க. அங்கங்கே கொஞ்சம் போல் தேங்கி இருக்குது சார் தண்ணி. ஓகேங்க. அங்கே தேங்கி இருக்குதுங்க காட்டாரில். நீர்த்தேக்கம் பகுதி மாதிரி இருக்குது. அங்கே வந்து அனிமல்ஸ் தண்ணி குடிச்சுக்க முடியலைங்க அப்பப்போ. இந்த மாதிரி டைம்லலாம் மழை காலங்களில் தண்ணி நிறைய போகுங்கெல்லாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வழி பார்த்திங்கன்னா காட்டழகர் கோயிலுக்கு போகிற வழி. நம்ம வந்து பாதியில் பிரிஞ்சிருக்கோம், பட் கோயிலுக்கு வந்து வேறு வழியில் போவோம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இது வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா ஸ்லோப்பு. ரொம்பவுமே செங்குத்து கிடையாது, ஓரளவுக்கு ஏற்றமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம மட்டும்தான் ட்ரெக்கிங்கில், கூட 2 பேர் ஃபாரஸ்ட் சார்பாக வராங்க. வரையம்புக்கு மூக்கிங்க. இது மீன்முட்டி ஃபால்ஸ் தான் சார், ஆனால் தண்ணி இல்லை. ஓகே. மீன்முட்டி ஃபால்ஸுங்க, தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. தண்ணி வந்து இங்கெல்லாம் குளிக்கலாங்களா? குளிக்கலாம் சார், நல்லா இருக்கும். ஏன் சார் அந்த தண்ணி சார் நல்லா தண்ணி ஊற்றுனா நல்லா குளிக்கிறது நல்லா. ஓகேங்க. பாருங்க இப்படி இருக்குங்க நேரம். பயங்கரமாக பாறை. லங்கூருங்க. மீன்முத்தி ஃபால்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லங்கூரும் மங்கி எல்லாம் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம். லங்கூர் நிறைய இருக்குங்க நம்ம இந்த காட்டு பகுதியில். நம்ம போகிற வழியில் நிறையா பார்க்க முடியும். என்ன கோயிலுங்க? கோட்டமலையான் கருப்புசாமி. ஓகேங்க. கோட்டமலையான் கருப்புசாமி கோயிலுங்க.
எல்லாம் வந்து காட்டு மாடு மான்லாம் இறங்குற வழிங்க தண்ணிக்கு. இப்போ நம்ம பார்க்குற மரம்லாம் பார்த்தீங்கன்னா நீர் மருதுன்னு சொல்லிட்டுங்க. நம்ம ஆனமலை டைகர் ரிசர்வில் கூட பார்த்துருப்போம். இது பர்பஸுங்க. இது வந்து நம்ம இப்போ இந்த தண்ணி வறட்சியாக இருக்குல்ல சார், இந்த பட்டையில இந்த இந்த பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க. யானை சாப்பிட்டுச்சுன்னா தண்ணி அதை எடுத்துக்குங்க. யானை, நம்ம லங்கூர், நம்ம சாம்பல் அணில், இந்த மாதிரி எல்லாம் குறித்து சாப்பிட்ருக்கோம். அந்த தண்ணி சத்து தண்ணி தாக்கம் கொஞ்சம் அடங்குறதுனால அது பட்டையில எல்லாமே எப்போ தண்ணி வாங்கி வச்சிருக்கு சார். இது வந்து ஓகே ஓகேங்க. அதான் நீர் மாதிரி இருக்கு. வெயில் காலத்தில் தண்ணி இல்லாத டைமில் அனிமல்ஸ் வந்து அந்த பட்டையை சாப்பிட்டுச்சுன்னா தண்ணி கிடச்சிக்குங்க. தண்ணி தாகத்த அளவுக்கு அதுக்கு நாவரட்சி இருக்காது. ஓகே ஓகேங்க. நீர் சத்து வந்து அது கிடச்சிருக்கு. நீர் சத்து இதுல கிடைக்கும். நிறைய இருக்குங்க இந்த மரம். இந்த காட்டாருங்க. உள்ள போகிற வழியில இன்னும் நிறையா இருக்கு சார். ஆற்றுப்படுக்கையில் நிறைய இருக்குங்க. ஆற்று தரத்துல இருக்கு, வேற எங்கேயுமே இருக்காது அந்த மரம். ஓகேங்க. தண்ணி தான் இல்லைங்க அதில். மழை பெஞ்சு வந்த காடு இன்னும் நல்லா அழகாக இருக்குங்க. நம்ம இது வருங்க சரணம் ஜம்ப் பண்ணி பயப்படுத்துது. மங்கி நிறையா இருக்குது காட்டுக்குள்ளார. லங்கூரும் அதே மாதிரி பார்க்க முடியுது. பட்டாம்பூச்சி நிறையா இருக்குது. நம்ம போகிற வழியெல்லாம் அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய பகுதி தான். நம்மளோட லக்கு தான் அனிமல்ஸ் பார்க்குறது. டெரிட்டரிமா இருக்குங்க. இந்தா இப்படி இருந்தா இங்கே ஒரு இழுவு அந்தா மேலேங்க மேலே தெரியுதா உங்களுக்கு? அது லெப்பர்டு ஏதாச்சும் கீழே வேட்டையாடி மேலே தூக்கி தான் சாப்பிட்டு மிச்சத்தை மேலே வச்சுட்டு போயிடும். வேறு எதுவும் வந்து சாப்பிட்டு போயிடும்ட்டு. ஓகே ஓகேங்க. அதனால் வேட்டையாடினா மேலே மரத்தில் வச்சு சாப்பிடும், கீழே வச்சு சாப்பிடாது. அது தூக்கி ஏறினா தான் அந்த இது கை மார்க் அப்படியே இருக்கு. ஓகே ஓகே. இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேட்டையாடி அந்த மானையெல்லாம் மேலே வச்சு சாப்பிடுங்களாமா. என்னத்தை வேட்டையாடுதோ அந்த அனிமலை கொண்டு வந்து மேலே வச்சு சாப்பிடும். ஸோ அது ஏறும்போது இந்த லெப்பர்டு வந்து ஸ்க்ராட்ச் பண்ண அந்த கை மார்க் கை மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பாருங்கள். மேலே கீழெல்லாம் இருக்குது. சிறுத்தையோட பகுதி தாங்க நம்ம போயிட்டுருக்குது. காட்டழகர் கோயில் போகிற வழியும் இதுதானுங்க. ஓகே ஓகேங்க. இன்னொரு 300 மீட்டரில் தெரியுங்கம்மா காட்டழகர் கோயில் போகிற வழியும் ட்ரெக்கிங் பார்த்தோம். பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த பறவை பார்த்தீங்கன்னா மாங்குயில்னு சொல்லிட்டுங்க. மாம்பழ கலரில் இருந்தது. மாம்பழ கலர் அப்புறம் கருப்பு கொஞ்சம் இருந்தது இறகுகளில். நிறைய பறவைகளையும் பார்க்கக்கூடிய இடம் தாங்க. புதராக இருக்குது. உள்ள அனிமல்ஸ் இருந்தாலும் தெரியாது. சைலண்ட்டாக போகணும், இல்லைன்னு மாட்டிக்குவேன் நைட்டெல்லாம். இந்த பகுதியில் கரடி இருக்குங்க. ஃபுல்லாக யானை சனி தாங்க ட்ரெக்கிங் போகிற வழியிலலாம். ஆனால் பழசு ட்ரெக்கிங் பதில் பாருங்கள். போகிற வழியில் ஒரு சில இடத்துல குடமாக இருக்குது. செடிகள்லாம் மூடி. போகிற வழியெல்லாம் பறவைகளோட சத்தம், அனிமல்ஸோட சத்தம். நேராக போனால் கோயிலுங்க. நம்ம வந்து இந்த இடத்துல பெரியணும் ட்ரெக்கிங். இங்கே இருக்கிற காட்டழகர் கோயிலுக்கு சனி ஞாயிறு மட்டும் வருவாங்க போலங்க இங்கே இருக்கிற மக்கள். மித்த நாள்லாம் அலோடு இல்லை. கோயில் எவ்வளோ தூரங்க இங்கேருந்து? கோயில் பக்கம் தான் சார். ஓகே. கோயிலெலாம் பார்க்க முடியாதுங்க. அது படி 247 படி ஏறணும் சார். ஓகே ஓகே. பட்டாம்பூச்சி நிறைய போகிற வழியில். பறவை நிறைய பறவை இந்த பக்கம் இருக்குங்க. ரொம்ப மரங்கத்தி நிறைய பறக்குதுங்க. இதில் பாருங்க தண்ணி எப்படி தேங்கி இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா புலி சிறுத்தை எல்லாம் வந்து படுக்குங்க. தண்ணியை குடிக்கிறதுக்கு ரொம்பவுமே விரும்பும். பார்த்தா நார்மல் செடி மாதிரி தாங்க இருக்குது. இதில் முள் இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. போட்ஸ் நிறையா இருக்குங்க.
இங்கெல்லாம் சின்ன சின்ன பறவை நிறைய இருக்குங்க இந்த பதற்குள்ள. நல்ல வெயிலுங்க. பறவை எல்லாம் கரையான் முத்து தாங்க. ஒரு காட்டில் கரையான் முத்து நிறையா இருக்குன்னா இந்த காடு செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். பேர்ட் சவுண்டுங்களா இது? இந்த காட்டுக்குள்ளார ஹார்ன்பில் எல்லாமே பார்க்க முடியுங்க. ஸ்பாட் பண்ண முடியாது. நல்லா எவர் கிரீனாக இருக்கணும். பாருங்க நம்ம ட்ரெக்கிங் போகிற வழியாக பாறைகளும் மரங்களும் கிட்ட கிட்ட. மரத்துலேருந்து தலையெல்லாம் விழுந்து போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். யானை சாங்கில் நடக்கிறோம். நம்ம போயிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதிங்க. அப்புறம் யானை சாமி நிறையா கிடையாது வர வழிகளெல்லாம். மழை பெய்யும் போது வரும்போது இதுலலாம் தண்ணி போகுங்க. இளமண்ணோட காலுங்க சாம்பாடி ஒரு சாங் வந்துச்சு பாருங்க. கரையாம்பத்து எப்படி இருக்குங்க. ஒரு புத்து ஒரு ஷேப்பில் கட்டுதுங்க. பட் மேலே எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குதோ அதே மாதிரி கீழே இருக்கும். நான் சொன்னதெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய யானைங்க. டஸ்கர் காட்டு முடியுங்க. பார்த்து வந்துச்சு. இந்த கேமரா பார்க்லேருந்து ஆணையத்தில் வருது போகுது பார்க்குறக்காண்டி வச்ச கேமரா. ஓகே ஓகே. அங்கே வந்து நாங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷன் 2 கேமரா இருக்குங்க. யானை எவ்வளோ வருது போகுது அதை மானிட்டர் பண்ணுறேங்க. இதெல்லாம் யானை வர பகுதி தாங்க. காட்டுக்குள்ளார போயிட்டுருக்கோம். இது என்னதுங்க? கரணிங்க. அதில் மரநாயின்னு சொல்லுவோம்ல, ஓகே ஓகே. அதோட எக்ஸ்ட்ரா அந்த பால் காலத்துக்கு மறந்துச்சு. இந்த காட்டாத்தை ஒட்டி கொஞ்சம் இந்த இடமெல்லாம் நிழலாக இருக்குங்க. ஸோ காட்டு மாடு யானையெல்லாம் பகலில் இங்கே வந்து நின்றுக்கு போத. மில்லாமண்ணோட கால் வருதுங்க அந்த சைடில். சிறுத்தை இது வந்தால் தான் இந்த மாதிரி வரும். சென்னை இருக்கும். சிறுத்தை இல்லைன்னா சென்னை வந்து அந்த ஏரியாவில் இருக்குதுங்க. ரொம்ப பக்கத்தில் தாங்க கால். நிலமானோட காலுங்க. பார்த்து மாடுங்க. ஃப்ரெஷ்ஷு நேற்று நைட்டு போயிடுங்க. பக்கத்துலேயே வேட்டையாடுதுன்னா சென்னையாக தான் இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி டைமில் தண்ணியில் வச்சு அடித்து சாப்பிடும். தண்ணி இருக்கிற ஏரியாவுக்கு ஒதுக்கி கூட்டமாக தண்ணி இருக்கிற ஏரியாவில் அடித்து சாப்பிடுங்க.
போயிருக்கேன். சிங்கிளுங்க காட்டு மாடுங்க. அன்னைக்கு வருது ஏன்னா காட்டு மாடு 2 தாங்க காட்டு மாடு. இந்த ரோட்டெல்லாம் தாண்டி இந்த இடத்துல எப்படி ஓடுது பாருங்க. நம்மளாலலாம் ஓடி தப்பிக்க முடியாது. ஃப்ரெஷ் நைட் சாப்பிட்டு வந்து எவ்வளோ பெரிய வரப்பு கிடக்குங்க. ஓ யானை வந்து ஊற்று மாதிரி தோண்டுதுங்க. ஊற்றோட கண்டுபிடிக்கும். ஓகே ஓகே. யானை தண்ணி அடிக்கிற ஓடியும் இந்த மாதிரி காட்டாத்துல அங்கங்க அது அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் அவ்வளோ இருக்குது. இந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல மண்ணை தோண்டி அந்த ஊற்றுல குடிச்சிட்டு போகுதுங்க. ஃப்ரெஷ்ஷாக மானுங்க. பாருங்க காடு எப்படி இருக்கு. காட்டுக்குள்ள இருக்கும் சுற்றி மனசான தான். ஓடிச்சு. காட்டு மாடுங்க. இதுதான் வந்து ட்ரெக்கிங் வந்து கடைசியாக முடிகிற பிளேஸு. மறுபடியும் திரும்ப வந்த வழியிலே போயிடுவாங்க. இந்த இடத்து பேருங்க மலையத்தி. மலையத்தி. இது என்ன மரங்க? ரொம்ப பெருசு மரம். அத்தி மரங்க. ஆமாம் சார். இது நம்ம நாட்டத்தி. ஓகேங்க. ஒரு 200 வருஷம் இருக்குங்களா? மேலேயே இருக்குங்க. இருக்குங்க. இது இங்கே வந்து மாடி ரேட்டு ஈஸி இருக்குங்களா? ஈஸி எது வரைக்குங்க? ஆமாங்க அது வரைக்கும் தான். வெயில் அதிகரிச்சுன்னா தண்ணிக்கு எங்கே இருந்தாலும் இங்கே வந்து ஆகும். ஓ இந்த ஊத்தோண்டி இருக்கு பார்த்தீங்களா யானைங்க. 4 மணி இந்த டைம்லாம் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இந்த மாதிரி இருக்கிறதுனால சரியா வராது. யானை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டாறு இருக்கிற இடத்துல ஊற்று மாதிரி தோண்டி குடிக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம கேள்விப்படுறோம். தண்ணி வத்திருச்சு. பட்டாமூச்சி பாருங்க. இங்கே ஃபுல்லாக ஊற்று தோண்டி தான் குடிக்குங்க யானை. டஸ்கருங்களா இல்லை நார்மல் யானை? இல்லை எல்லாமே டஸ்கர் இருந்தா இருக்கு. இந்த கொம்பு எடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஓ பயங்கரமான யானை காடாட்டு இருக்குங்க. வரதே பார்த்து பார்த்து தான் வரணும் மாட்டேங்க. இதெல்லாம் கொம்புக்கு குத்துதான் சார். இந்த பட்டையை உரிச்சு சாப்பிட்றது மெடிசன் சாப்பிட்றது. இங்கே வாங்க, இங்கெல்லாம் குத்திட்டு பாரு.
எல்லாம் டஸ்டர் அந்த கொம்பை வச்சு இடிக்கிறாங்க சார் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு ஹைட்டான யானைங்க. இங்க பாருங்க. இதெல்லாம் நைட்டு தான் சார். ஆனால் இந்த யானை நைட்டு நைட்டுங்க. நைட்டு பயங்கரமான யானை பாருங்க. இதெல்லாம் பாருங்க, மண்ணை பறிச்சு மண்ணை தூக்கி முதுகில் போடுறது. யானையோட ரெஸ்டிங் பிளேஸ்னே சொல்லலாம். மாலை நேரம் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து கண்டிப்பாக யானை பார்த்துடலாங்க. ஏன்னா அவ்வளவு யானை சாணம். இது வரைக்கும் ட்ரெக்கிங் போன பிளேஸ்லேயே இங்கே தான் யானை சாணம் அதிகமாக வர வழியெல்லாம். காட்டு மாடும் ஈக்குவலாக இருக்கு. பகல் நம்ம சாயந்தரம் டைம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கு. ஒரு கணக்குன்னு சொல்ல முடியாது எவ்வளோதான் இருக்குன்னு. ஓகே ஓகேங்க. பட் வெயிலில் இருக்கும்போது வந்தோம்னா அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தண்ணிக்கு வேண்டி இந்த மாதிரி ஆற்று பக்கம்லாம் வருது. ஒரு சில பிளேஸ் இருக்குது, அங்கே தான் அனிமல்ஸ் வருது. கிழக்கா தெரியுங்க. அந்த காய் தான் சார் இந்த இருக்குல்ல பிஞ்சா இருக்கு. ஓ கிழக்கு. காய் இது அப்படியும் சாப்பிட்டு பாருங்க. இல்லை சார் வர விட்டுருக்காங்க. புளிப்பா இருக்கும். உப்பு வச்சு வத்தப்படி தெரியுங்க. அந்த சைடு தான் கிழக்கா செடி. இது மரமாக வருங்களா? மரமாக தான் கிழக்கா மரமாக ஒரு செடி மாணிக்கு தான் இருக்கும். ஓகே, சின்ன செடி தாங்க. பெரிய பெரிய செடி அப்படியே கொடி மாதிரியும் படர்ந்து பெரிய மரமும் ஆயிரும். இது சின்ன செடி. கிழக்காய்ங்க. காட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், கிழக்காய், இறந்த பழம் எல்லாமே இருக்கும் போல. பால் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்குங்க. தண்ணிக்கு வந்து ஆல்டர்னேட் காட்டுக்குள்ளார 2 பிடிங்கி வாயில் போட்டோம்னா தண்ணி தேவையில்லை. இது பழசுங்க. அதெல்லாம் வந்து நேற்று வெடிய காலையிலைங்க, இன்னைக்கு. ஓகே ஓகே. மழை காலங்களில் வந்து இங்கெல்லாம் தண்ணி போங்க, குளிக்கலாம். இந்த இடத்து பேர் பெரிய மருதடிங்க. ஓகேங்க. இப்போ நம்ம ட்ரெக்கிங் போகிறவங்க மாடிரேட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய மருதடி, சின்ன மருதடி, அப்புறம் மலையத்திங்கிற பிளேஸ் வரைக்கும் போவாங்க. ஈஸி ட்ரக் வந்து புக் பண்ணி வந்தோம்னா சின்ன தொட்டிங்கிற பிளேஸ் வரைக்கும் வருவாங்க. அப்புறம் ஒரு சிலர் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா இந்த சின்ன மருதடி வரைக்கும் கூட கூட்டிகிட்டு வராங்க. ஆக்சுவலாக ஈஸி ட்ரக் புக் பண்ணுறவங்க ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு தான் புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து அவங்க டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. நம்ம வந்து போன சும்மா எடுத்தாலே அந்த வழியில சீக்கிரமா எதுவும் வராது. ஓகே ஓகேங்க. இது வந்து 1960 அந்த தேட்டர் போட்டுப்பாங்க. ஓகே ஓகேங்க. இந்த தேட்டர் இருக்கு பாருங்க. ஓ இது வந்து ரோடு வந்துருக்குங்க. லாரி வந்து லாரி எங்கே போகிறதுங்க? கூப்பு மலை கூப்பு மரக்குள்ளே போட்டு பாருங்க. ஓகே ஓகேங்க. செக்ஷன் இருக்கு பாருங்க. சென்டர் கோடுக்கு இந்த பக்கம் 1, செக்ஷன் 2 இந்த பக்கம். இந்த பக்கம் இங்கிட்டு அளவுகள் கூப்பு. ஓகே ஓகேங்க. ஓ கூப்புங்கிற பிளேஸுங்க. ஆமாம். எதுக்காகங்க? மரங்கள்லாம் அந்த பெரிய மரங்கள்லாம் முன்னாடி வெட்டி எடுத்தாங்கல்ல, இப்போ அது லாரி வர்ற பாதை தான். இந்த மரம் ஏத்துறதுக்காக. நீ இப்படி பார்த்தாலே தெரியும்டா என்ன மாதிரி மரங்கள்லாம் இங்கிருந்து எடுத்துருக்கீங்க? பழசாதி மரம் தான். எந்த மரம்னாலும் மாறுது. ஓகேங்க. வாகை, புளி இந்த மாதிரி வெள்ளக்காரங்க காலத்துல அப்போல்லாம் சார் அப்போல்லாம் தான் அவங்க போட்டதான் பாதி. 60 போட்டாங்க. ஓகே ஓகேங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விறகு தவிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சாம்பல் அணில் சரணாலயம் வந்து 1988 உருவானது. ஓகே ஓகேங்க. அப்பதையும் சரணாலயம் ஆயிடுச்சு. 1988 அப்புறம் இந்த சின்ன விறகு கூட பெறக்கூடாது. ஓகே ஓகேங்க. 1988 பார்த்தீங்கன்னா இதை வந்து சாம்பல் நிற அணிலுக்கோசரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற வனச்சரணாலயம்னு உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து யானைகள், புலி, சிறுத்தை, காட்டு மாடு, சென்னை எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ட்ரெக்கிங் வர பாதையில் புலியை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் சிறுத்தை பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிறுத்தை, சென்னை, அப்புறம் சாம்பல் நிற அணில் ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் பேர்ட்ஸ், பறவைகள் நிறையா விதமாக பார்க்க முடியுது. மரங்கொத்தி, அப்புறம் மாங்குயில், அப்புறம் ஹார்ன்பில் கூட இங்கெல்லாம் இருக்குங்களாம்மா. நான் ஸ்பாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நம்ம ரிட்டன் கீழே இறங்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு 12 மணி இருக்குமா? 1 மணி 11 மணி அங்கே பார்த்து வெள்ளாம இருக்கு. சிறுத்தைங்களா? ஆமாம் சார். நடக்க முடியாமல் போச்சுங்க. சரியான என் சைட்ல தான் போகுது. நெக்ஸ்ட் உட்காந்து மரத்து சைடு இப்படி தான் சார் போகுது. இந்த இடத்துல இந்த போட்டோ கூட இந்த இருக்கு பார்த்தீங்களா? அது சடன் அப்படியேவும் கொஞ்சம் இதாக போயிருச்சு. தெரியல, பெரிய சிறுத்தை பெருசு. ஜூம் பண்ணி எடுக்க முடியல, பதட்டத்தில் என்ன செய்யணும் தெரியல அந்நேரம். ஓகே ஓகேங்க. கணக்கு பண்ணிட்டு அது அப்படியே கொஞ்சம் எங்களை கவனிச்சிருச்சு.
ஓகே ஓகேங்க. ஓடிடுச்சுங்களா? பசியில் இருந்ததுன்னா தான் பிரச்சனை. ஆமாம் சார். இங்கேயும் அதுக்கு போதுமான சாப்பாடு எல்லாமே இருக்கு சார். இருக்குங்க. அதனால ஆளால வேட்டையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்து இந்த காட்டாறுலாம் அங்கங்கே தொட்டி மாதிரி இருக்குங்க. அதில் எப்பவுமே தண்ணி ஒரே அளவு தான் போயிட்டு இருக்குங்க. ஓகே ஓகேங்க. இங்கே ஒன்று இருக்குங்க, அங்கே ஒன்று இருக்குங்க. ஆ, இது வந்து அதுவே இருந்ததுங்களா இல்லை கட்டினதுங்களா? அந்த ஊத்து கழுதை பார்த்து கெட்டினது பாசத்தில் இருந்தாங்க. ஓகே ஓகேங்க. அதில் தண்ணி பிடிச்சிக்கலாங்க சின்ன தொட்டியில். பிடிக்கும். நிறைஞ்சு உள்ளே எதாவது அடைச்சிருக்கா நிறைஞ்சிரும், இல்லைன்னா அந்த வெளியில் அந்த ஓவர் ஃபுல் ஆகிட்டு வழியில் தள்ளிக்கிட்டே இருக்கும் தண்ணி. செக் டேம் மாதிரிங்க. நம்ம திருக்குள்ள தண்ணி இருக்கு சார். ஆமாங்க. அங்கேயும் வந்துட்டே இருக்கும் சார். ஓகே ஓகேங்க. எப்பவுமே அனிமல்ஸ் வரங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. தண்ணி இந்த திருந்த தொட்டி இங்கே. ஆமாங்க. அங்கே தொட்டி இருக்கு சார். அது வந்து பைப்பில் விழுந்த மாதிரி விழுந்துகிட்டு இருக்கும். அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஸ்டாப் தங்குவாங்க. இல்லை அது இது அன்னதான மண்டபம். ஓ, கோயிலுங்களா? கோயில் உள்ளது. கோயில் இருக்குது. கோயில் அன்னதான மண்டபம். ஓ, கீழே மண்டபங்க. ஆமாம். தமிழ் மதம் கடைசி தனியாக போடுவாங்க. ஓகே ஓகே. அன்னதானங்க. ஆமாம். புரட்டாசி 5 வாரம் போட்டுருவாங்க. ஓகே ஓகே. இது சித்திரை மாதம் சித்திரை 1 ம். சித்திரை பௌர்ணமி போடுவாங்க. ஓகே ஓகே. இங்கே ஏதோ ஓடுதுங்க. மானா லங்கூருங்க. லங்கூர் டபுள் ஒர்க். அது நிறைய இருக்கு சார். இந்த மாதிரி தான் நிறைய இருக்கு பாருங்க லங்கூர். இது கணக்கு பண்ணியா அந்த சிறுத்தை இருந்தது. லங்கூர் அடிக்கிறீங்க? இதுக்குலாம் சார் சிஸ்டர் இருந்துச்சு. இதுக்குள்ளாரீங்களா? இதுக்குள்ள இருந்து அங்கே தேய்ச்சு போன வாரம். ஓகே. இதுக்குள்ள இருந்து அந்த பாறையில் தேய் அங்கே தேய் அப்படியே ஓடிடுச்சு சார். பெருசு கிடையாது. ஓகே ஓகே. இதுக்குள்ளார தான் சிறுத்தை இருந்திருக்குங்க போன வாரத்தில். சின்னதுங்க. வரும்போது பார்த்தீங்களா போகும்போதும்? ஓகே ஓகே. காட்டுக்குள்ளி சவுண்டு. பறவைகளை வந்து பார்க்குறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த மாதிரி வெயில் அடிக்கிற நேரங்கள்லையும் அந்த காட்டுக்குள்ளார நம்ம போகும்போது நிறைய பறவைகளை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடிஞ்சுது. ஈகிள் எல்லாமே பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் வெயிலாக இருக்குங்க. காட்டுக்குள்ளார போயிட்டோம்னா அங்கங்கே நிழலாக இருக்குது. நம்ம போகும்போது புல் ஃபாரஸ்ட் சார். இதில் இருந்துங்க. இது வரைக்கும் வண்டி அளவு, இது வண்டி அளவு கிடையாது. எல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. ஓகேங்க. இப்போ இந்த வண்டி தான் அளவு கிடையாது. ஓகே ஓகே. ட்ரெக்கிங் முடிஞ்சதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆச்சு. பார்க்கிங் பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம செக் போஸ்ட் போயிட்டு அங்கே கடை இருக்குதுங்க. டீக்கு இது லஞ்சு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்குறாங்க. டிஃபன் கொடுத்துருந்தாங்க. ட்ரெக்கிங் வரவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. பயங்கரமாக இருக்குது. இதில் அனிமல்ஸ் போகுங்க. சிறுத்தை வரையாடு இருக்கு சார். வரையாடு இருக்குங்களா? மேலே இருக்கு. ஓ, ஒரு 6 ஆடு இருக்கு மேலே. ஓகே ஓகே. இப்போ வராது சாயந்தரம் போல பார்க்கணும். சரிங்க. இல்லை காலை டைம். ஓ, இந்த மலையில் வந்து வரையாடு இருக்குங்க. இங்கே வரையாடும் பார்க்க முடியுங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வனச்சரணாலயத்தில். சிறுத்தை எல்லாமே போகுங்க. அப்போ பாதி தூரம் போகுது சார். சிறுத்தைலாம் டாப் வரைக்கும் போகும். வரையாடு போயிருங்க. வரையாடு டாப் போயிடும். டாப்லாம் நிற்கும். ஓகே. இப்போ சரியாச்சுங்க. இன்னைக்கு நம்ம யானைக்காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போனதை பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெக்கிங் ப்ரோக்ராமோட பேர் பார்த்தீங்கன்னா செண்பகத்தோப்பு ட்ரெயில். ஸ்ரீவில்லிபுத்தூர் வனச்சரணாலயத்துக்கு உட்பட்ட பகுதியில் வந்து ட்ரெக்கிங் போவீங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 1050 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம போய் நம்மளால காட்டு மாடு, அப்புறம் மான், அப்புறம் இங்கே வந்து ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற அணில், கிறிஸ்டல் ஜெயின்ஸ் குரல்மாங்க, மலபார் ஜெயின்ஸ் குரல் மாதிரியே பெரிய சைஸு. இந்த காட்டுக்குள்ளார மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ரேரு, என்டேஞ்சரு. இங்கே வந்து நிறைய இருக்குங்க. நமக்கு லக் இருந்ததுன்னா நிறைய பார்க்க முடியும். நம்ம வந்து 1-2 ஸ்பாட் பண்ணோம். ஒன்று வந்து நல்லா கிளியராக பக்கத்துலேயே பார்த்தோம். நீங்கள் வந்து இந்த ட்ரெக்கிங் வந்து புக் பண்ணணுன்னா ட்ரெக் தமிழ்நாடு வெப்சைட்டில் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். செண்பகத்தோப்பு ட்ரெயில். இதில் ஈஸி, மாடரேட் 2 கேட்டகரி இருக்குது. நம்ம போனது பார்த்தீங்கன்னா மாடரேட் கேட்டகரி. உங்களுக்கு ஈஸி வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஆன்லைனில் அவைலபிள் டேட்டை பொறுத்து புக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.